அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கீங்களா? இப்போ கவர்மெண்ட் புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வீட்டு வாடகை தொடர்பான புதிய விதிமுறை அமலுக்கு வந்துள்ளது. இனி பிரச்சனையே இருக்காது. வீட்டு உரிமையாளரை ஏமாற்ற முடியாது. வீட்டு வாடகை சட்டங்களில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய மாற்றங்கள் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளன. இந்த மாற்றங்கள் வாடகைதாரர்கள் மற்றும் வீட்டு உரிமையாளர்கள் இனிவருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு, வாடகை ஒப்பந்தங்கள், வாடகை உயர்வு, வைப்புத்தொகை மற்றும் வரி விதிப்பு போன்ற பல விஷயங்களில் தெளிவான விதிமுறைகள் வகுக்கின்றன. அனைத்து வாடகை ஒப்பந்தங்களும் எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். 11 மாதங்களுக்கு மேற்பட்ட ஒப்பந்தங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். வருடாந்திர வாடகை உயர்வு 5% மிகாமல் இருக்க வேண்டும். பாதுகாப்பு வைப்புத்தொகை 2 மாத வாடகைக்கு மிகாமல் இருக்க வேண்டும் மற்றும் வாடகை வருமானத்திற்கான வரி விதிப்பு விதிகள் மாறியுள்ளன. இந்த மாற்றங்கள் வாடகைதாரர்களுக்கு நிதி சுமையை குறைத்து நியாயமற்ற வெளியேற்றத்தை தடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த டிசம்பர் மாதம் சட்டமாக நிறைவேற்றப்பட்ட இந்த புதிய வீட்டு வாடகை சட்டங்கள் வீட்டு உரிமையாளர்களை அதிர்ச்சியுள்ளாக்கியுள்ளன. ஆனால் இவை அனைத்தும் நன்மை பயக்கும் வகையில் வாடகைதாரர் மற்றும் வீட்டு உரிமையாளர் இருவருக்கும் பாதுகாப்பை கொண்டு வரும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய விதிமுறைகளின்படி இனி அனைத்து வாடகை ஒப்பந்தங்களும் கட்டாயமாக எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். மேலும் 11 மாதங்களுக்கு மேல் நீட்டிக்கும் குத்தகை ஒப்பந்தங்கள் உள்ளூர் வாடகை ஆணையத்தில் 60 நாட்களுக்குள் பதிவு செய்வது அவசியமாகும். இது ஒப்பந்தங்களின் சட்டப்பூர்வ தன்மையை உறுதி செய்து நிபந்தனைகள் குறித்து தேவையற்ற சர்ச்சைகளை குறைக்கும். இந்த சட்ட மாற்றத்தில் முக்கியமானது வருடாந்திர வாடகை உயர்வு 5%க்கு மேல் இருக்கக்கூடாது என்பதாகும். இருப்பினும் ஒப்பந்தத்தை குறிப்பிட்டிருந்தால் அதன்படி வாடகை உயர்த்தப்படலாம். வாடகை உயர்த்த விரும்பும் வீட்டு உரிமையாளர்கள் 3 மாதங்களுக்கு முன்பே வாடகைதாரருக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டும். இதனால் வாடகைதாரருக்கு ஏற்படும் எதிர்பாராத நிதி சுமை குறையும். மேலும் வாடகை விலைகளில் ஒரு கணிசமான ஸ்திரத்தன்மை ஏற்படும் என கூறப்படுகிறது. பாதுகாப்பு வைப்புத்தொகை அட்வான்ஸ் ஒரு உச்சவரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டது. இது அதிகபட்சமாக 2 மாத வாடகை மட்டுமே இருக்கும். உதாரணமாக மாத வாடகை ரூ. 20,000 என்றால் அட்வான்ஸ் 40,000 மட்டுமே பணமாக பெற முடியும். இது வாடகைதாரர்களின் ஆரம்பகால நிதி சுமையை குறைக்கும். ஒப்பந்தம் முடிந்ததும் இந்த வைப்புத்தொகை உரிய நேரத்தில் திருப்பி தரப்படும். வீட்டை காலி செய்யும் நடைமுறையை மேலும் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. வீட்டு உரிமையாளரின் சட்டப்பூர்வ காரணங்கள் மட்டுமே பின்பற்ற வேண்டும். தேவைப்பட்டால் நீதிமன்ற அணுகுமுறையை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது வாடகைதாரர்களை பாதுகாக்கும். நியாயமற்ற வெளியேற்றங்கள் இதன் மூலம் தடுக்கப்படும். எனினும் சர்ச்சைகள் ஏற்படாமல் அவை நீதிமன்றம் மூலம் நியாயமாக தீர்க்கப்படும். வீட்டுக்கான வாடகை கட்டணம் என்பது சொத்தின் ஆண்டு மதிப்பின் ஏற்றத்தை நிர்ணயிக்கப்படுகிறது. பொதுவாக இது 8லிருந்து 10% இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதாரணமாக 50 லட்சம் மதிப்புள்ள நிலத்திற்கு 40,000 முதல் 50,000 வரை வாடகை நிர்ணயம் செய்யலாம். அதிக வாடகை குறித்து வாடகைதாரர்கள் முறையாக முறையிடலாம். வாடகை ஆணையம் அல்லது நீதிமன்றத்தில் புகார் செய்யலாம். வரி விதிப்பு விதிகளிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வாடகை வருமானம் வீட்டு சொத்து வருமானமாகவே கருதப்படும். இது வருமான வரி சட்ட பிரிவு 28 கீழ் வகைப்படுத்தப்படும். டிடிஎஸ் விலக்கு வரம்பு ரூபாய் 2,40,000 6 லட்சமாக உயரும். இதனால் உரிமையாளர்களுக்கு அதிக பண புழக்கம் கிடைக்கும். வரி நடைமுறைகளும் மேலும் எளிதாகும் என கூறப்படுகிறது. நன்றி.